இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட சங்கீதம் 79 9 எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தமும் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தமாக எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை வசனம் முதல்ல எங்களை ரட்சிக்கும் தேவனே சொல்லி இங்கே பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லை, உமது நாமத்தின் மகிமை நிமித்தமா எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. உமது நாமத்தின் நிமித்தமா எங்களை என்ன பண்ணுங்க, விடுவித்து எங்க பாவங்களை நிவர்த்தியாக்குங்கன்னு சொல்லி இங்க சொல்றதை பார்க்க முடிகிறது. அவண்ணமாக நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக்கணும். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும்னாக்கா அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மாத்திரம்தான். அவருடைய ரத்தம் நமக்கு இல்லாவிட்டாக்கா நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாது. அதே போல அவருடைய உதவி நமக்கு வேணும். அதே போல அவருடைய வார்த்தை நமக்கு வேணும். அனுதினமும் நம்ம காலையில் எழும் பொழுது அவருடைய வார்த்தையின்படியா நம்ம அந்த வார்த்தையை கேட்கிறவங்களா நம்ம எழப்படும் பொழுது ரத்தம் நம்ம என்ன பண்ணும், சுத்திகரிக்கிற வல்லவராக இருக்கிறது. அதனாலதான் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாக்கும். இன்னைக்கு பாவங்களுக்கு நிவர்த்தியாக்குவதற்காக என்னென்னவோ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இலவசமா நம்ம பெறுவதை விட்டுட்டு என்னென்னவோ நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால இயேசுவின் ரத்தத்தால நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அவர் நமக்கு உதவி செய்யற அவருடைய நாமத்தின் நிமித்தமா நமக்கு ஒரு உதவி கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை வசனங்களின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.